ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி பஞ்சகாவியா வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாட்டு சாணம் எடுத்திருக்கேன். அது கூட நெய் நான் 2 ஸ்பூன் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் 3 நாள் ஏர் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம டைட்டாக மூடி வச்சுக்கணும். 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா 3 பொருள் ஆட் பண்ண போகிறேன். அதாவது கோமியம், தயிர், அதுக்கப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம ஆட் பண்ணோம். பச்சை பால் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு பொருளாக நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோமியம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பால், தயிர் இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரேஷியோ எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த ஒரு பதம் இல்லை அப்படின்னும் போது நம்ம எதனா ஒரு பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் என்ன முக்கியமானதுன்னா பஞ்சகாவியனாலே நம்ம 5 பொருள் மட்டும் தான் சேர்த்து பண்ணணும். அதாவது சாணம், நெய், அதுக்கப்புறம் கோமியம், தயிர், பால் இதை சேர்த்து தான் நம்ம பண்ணோம். இது கூட எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே சேர்க்கக்கூடாது. இது கூட இதெல்லாம் எந்த பொருளும் குறைக்கக்கூடாது. இந்த 5 பொருளை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம மூடி வைக்கணும் 21 நாள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டே 1லேருந்து டே 21 வரைக்குமே பார்த்திங்கன்னா மார்னிங், ஈவினிங் 2 வாட்டியுமே நம்ம 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 21 டேஸ் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்போவுமே செடிக்கு அடிக்கக்கூடாது. இது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அடிக்கணும். ஸோ நான் ஒரு வாட்டர் ஒரு 10 லிட்டர் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஞ்சகாவியம் அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான ரேஷியோ எடுத்துக்கிறேன். எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அதில் அடிக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால நான் நார்மல் வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பூச்சி இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல அதாவது காய், பூக்கள் எல்லாமே கொடுக்கும். ஸோ இதுதான் என்னுடைய வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.